கண்ணீருடன் சசிகலா திடீர் ஆலோசனை, மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் குறுகிய நாட்கள் பொதுச்செயலராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார். தற்சமயம் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதே போல அதிமுகவுடைய பொதுக்குழு, அதாவது பொதுச்செயலாளர் நான் தான் என சொல்லி நீதிமன்றத்திலும் வழக்குகளை தாக்கல் செய்து பார்த்தார். அந்த வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா அம்மையார் எந்த விதமான வழக்குகளையும் தொடுக்கல. அதற்கு பதிலாக ஓபிஎஸ், சூரியமூர்த்தி, புகழேந்தி போன்றவர்கள் தொடுத்து வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் சசிகலாவுக்கு இறுதியான ஒரு தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதற்கு முன்னதாக அதிமுகவில் இணைந்து விட வேண்டும். அதற்கு முன்னதாக அதிமுக இணைந்து விட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக ஜெயிக்கிறதோ தோற்கிறதோ அது அடுத்த கட்ட பிரச்சனை. தலைமை என்பது சசிகலா அம்மையாரின் கைவசம் வந்துவிடும். அதைத்தான் சசிகலாவும் ஓபிஎஸும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். டிடி தினகரனும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு நாட்களும் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த சமயத்திலே சசிகலா அம்மையார் அதிமுகவிலே பல சஸ்பென்ஸ்கள் நடக்கப் போகிறது. பல வெடி என்பது, அதாவது மிகப்பெரிய வெடி சத்தம் எல்லாம் கேட்க போகிறது. அதிமுக ஒன்றிணைய போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது என் மூலமாகத்தான் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய போகிறது என அறிக்கைகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தாலும் அது புறம் வெற்று அறிக்கைகளாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி நங்கூரம் போட்டு அமர்ந்து விட்டார். அவரை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ஏனென்றால் அவர் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்பது எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது. சசிகலாவோ, ஓபிஎஸ் மற்றும் டிடி அந்த மூவரையும் சேர்த்தாலும் அத்தனை லட்சம் பேர், அத்தனை கோடி பேர் வருவார்களா அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சசிகலா அம்மையார் நேற்று தினம் திடீரென ரகசிய ஆலோசனை என்பது போட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் தான் இருக்கிறது. இந்த 4 மாத காலத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்து விட வேண்டும். ஓபிஎஸ் கூட வாய்ப்புகள் என்பது வந்திருக்கிறது. பாஜகவின் மூலமாக ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு என்பது தேடி வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு இன்னும் எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. நாம் இப்படியே இருந்தால் அதிமுகவிலே ஒன்றிணையவும் முடியாது என சசிகலா அம்மையார் தற்சமயம் ஆலோசனை என்பது செய்திருக்கிறார்களாம். அதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி எப்படி அவருடன் ஒன்றிணைவது, நமக்கு எந்த பதவிகளும் வேண்டாம் என்று சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைக்க விட மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அதற்குரிய ஆலோசனைகள் எல்லாம் போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம் என சொல்லக்கூடிய நபர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கண்டிப்பாக எங்களுக்கு பதவிகள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை எல்லாம் எழுவதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் போன்ற மகளெல்லாம் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்திலே விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.